Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead. Finally நம்ம வந்து சூரத் வந்து ரீச் ஆயிட்டோம். செம்ம மலை, நல்லா இருக்கு. Don't let them guide your life towards regret. இங்க இருந்து வந்து எனக்கு அஜ்மேர் அப்போ 50 rupees சம்திங் தான் ஆகும். ரககுல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் நீங்க தேர்ட் ஃப்ளோர் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்க இருக்கு அஜ்மேரா ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த டைம் நாங்களும் பேக்கிங் தான் போட்டுருவோம். இங்கே வந்து 2 பேர் இருப்பாங்க. நம்மளை இப்போ இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் ஆள் கேட்டிருக்கோம். நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு சைன் எல்லாம் வாங்கிட்டு ஸோ அகைன் வந்து பில் போட்டுட்டு நம்ம பார்சலை வந்து கவர் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் அவங்களும் செக் பண்ணி பேக் பண்ணி நமக்கு பேக்கேஜஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கேருந்து வந்து போர்டிங் பாஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பெங்களூருக்கு இங்கேருந்து பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் தான் நம்ம வந்து ஃப்ளைட் ஏறணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது இந்த உள்ள பேக் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஏதாவது தேவையில்லாத பொருள் வச்சுருந்தீங்கன்னா இருக்கக்கூடாது. கத்திரிக்கோல் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நான் வந்து எப்பவுமே ஊருக்குலாம் போகும்போது காரில் போகிறப்போ கத்தி வச்சிருந்தேன் டைமு. அது வந்து செக்கிங்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்கு. நான் எப்பவுமே செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவேன். இந்த தடவை வந்து நான் மறந்துட்டு அங்கேயே செக்கிங்கில் வந்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஃப்ளைட்டில் போகிறோன்னா நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்க. சில திடப்பொருள்லாம் கூட அனுமதி கிடையாது. அதுவுமே வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. எஸ், இப்போ வந்து இங்கேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ளைட் கிட்டே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து வியர் பண்ண சொல்கிறாங்க எல்லாரும். இது என்னென்னா நம்ம எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 9 மணிக்கு. நாங்கள் வந்து 7 o'clock வந்துட்டோம். 1 hour பிஃபோரே வந்துட்டு 2 hours பிஃபோர் வந்துட்டு ஆக்சுவலி என்னென்னா போர்டிங்லாம் பண்ணிட்டோம் உள்ளே. எங்களுக்கு வந்து அது ஒரு கார்டு ஏர்போர்ட் லான்ச் கார்டு வந்து இருந்தது. அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இங்கே வந்து ஃபைனல் கால் வந்துடுச்சு. ஸோ அதனால் அது எடுத்துகிட்டு இதுவே பண்ணாமல் சாப்பிடாமலே வந்துட்டோம். அம்மா வந்து செம்ம கோவத்தில் இருக்குது. கோவம் கிடையாது, எதை பண்ணாலும் தெரிந்தால் செய்யணும் அப்படின்றது. ஆக்சுவலி நான் அந்த டைமிங்கே பார்க்கல. ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்துட்டா ஃபைனல் கால் நாங்கள் போர்டில் வந்துடுச்சு. ஸோ இமீடியட்டாக அந்த ஸ்வைப் பண்ணதை கேன்சலும் பண்ண முடியாது. அது ஒரு 2 times 3 times இயர்லிக்கு. பட் அது 1 time வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் கோவத்தில் இருக்கணும். மாஸ்க் எல்லாம் கழிச்சிட்டு அவ்வளோ கோவத்தில் இருக்கணும். காலையிலேருந்தே என் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. என்னன்னு கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கேயாவது கிளம்பும் போது ஏதாவது ஒன்று சொல்லி மூட் அவுட் பண்ணிடுறது. அப்படியே வந்து அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும் எப்பவுமே. ஃபஸ்ட்டு வந்து எங்கேயாவது கிளம்பும் போது ஹாப்பியாக கிளம்பணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ராவலும் சரி வெளியே போகிறது எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் நீங்களும் கிளம்புனீங்க அப்படின்னா காலைல டென்ஷன் ஆகாமல் கிளம்புங்க. எனக்கு வேறு ஹெல்த் இஷ்யூ வேறு நேற்றுலேருந்து. பரவாயில்ல, ஓகே. இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து வரும்போது வந்து ப்ரொசீஜர் 2 hours முன்னாடியே வந்துடுங்க. 2-3 மோட் ஆஃப் ட்ராவல் எல்லாமே இருக்குது. அது என்ன ட்ராவல், ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதுவாகும் இல்லையா. ஈவினிங் போகிறோமா சண்டே மார்க்கெட். சண்டே சூரத்தில் வந்து சண்டே மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுவே இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுவா இல்லை செப்பரேட் வீடியோவான்னு சொல்லிட்டு. ஓகே, பேசுங்க ஏதாவது. சரி, ஓகே, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். சின்ன வயசில் ஏதாவது இருந்திருப்போம்ல ஃப்ளைட்டை பார்க்கும் போதெல்லாம். பட் இப்போ வந்து அடிக்கடிக்கு போகிறீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? சின்ன வயசில் நம்ம அண்ணாந்து ஃப்ளைட்டை பார்த்துக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். வேலை பார்க்கும்போதே அதுவும் வீட்டுக்குள்ளே இருந்து ஓடி வந்து பார்ப்போம். அந்த சவுண்டு கேட்ட உடனே ஃப்ளைட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம அதுலேயே போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயே நம்ம அடிக்கடிக்கு போகிறோம் அப்படின்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னும் வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்குது. போனால் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் வந்து பார்க்கலாம் அது எப்படி நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம டேக் ஆஃப் ஆக போகிறோம். முதல்ல வந்து இந்த சீன்லாம் எடுக்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். கொஞ்சம் அடிக்கடிக்கு வர்றதுனால எப்பயும் வர்றது தானப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
இங்கே வந்து பேசுறது கேட்குதா உங்களுக்கு? கேக்கு தான் என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அம்மா பேசுறதா கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் மைக் இருக்குது. ஸோ இங்கே வந்து இறங்கிட்டோம். இது வந்து என்னென்னா கனெக்டிங் ஃப்ளைட்டு. யூஸ்வலாக வந்து சூரத்துக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட்டாக இருக்குது, கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருக்குது. பட் என்னென்னா இப்போ வந்து டைரக்ட் ஃப்ளைட் நிறைய கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க, இதுலேருந்து வரீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன்னா 2 hours தான் ட்ராவல். நீங்கள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் பிடிச்சிங்கன்னா இங்கேருந்து பெங்களூர் வரணும், இல்லை சென்னை வரணும். நிறைய இடத்துல வந்து கனெக்டிங் விட்டு அங்கே ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணி அகைன் போனால் அது ஒரு 1 day வேஸ்ட்டே ஆகும். ஸ்ட்ரைட் ஆமாம் 2 hours தான், 2.5 hours வந்துடும். 9 o'clock நம்ம கிளம்புவோம், 11:30 எக்ஸாக்டாக வந்து அங்கே வந்துடுவோம். பட் அந்த ஃப்ளைட் இப்போ சென்னையிலேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். இப்போ வரீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே. சூரத் வந்து சண்டே லீவு. ஸோ சண்டே நீங்கள் பிளானே பண்ணாதீங்க என்றைக்குமே. பிளான் பண்ணால் சாட்டர்டே வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ இப்போ நம்ம இங்கே இறங்கிட்டோம். ஆமாம், நிறைய கடைங்க இருக்கும், சுற்றி பார்த்து வாங்கலாம் நிறைய அந்த மாதிரி. ஸோ இங்கே இறங்கிட்டு இதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போகிறோம். பார்ப்போம் இங்கே என்ன. ஆனால் வந்து இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் அந்த சாம்பாரில் வந்து லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ். அது நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இங்கே வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம் வாங்க. இந்த தடவை நாங்கள் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா பிளானும் பண்ணிட்டோம். என்னென்ன ட்ரெஸ் எடுக்கணும், எது இங்கே கம்மியாக இருக்கும், எது இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே அதுவும் கணக்கும் போட்டு எழுதிட்டோம். எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே முடிக்க பார்க்கலாம். ஓகே, ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து சூரத் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து 2:40 ஆகுது டைமு. நாங்கள் வந்து முன்னாலே வந்துட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக இருக்கும். இப்படியே லேட் ஆகிடும் ஈவினிங் போனால். ஸோ அதனால் மார்னிங்கே ஆமாம் அஜ்மேரா வந்து 9 o'clock அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஓலாலேயோ இல்லை இதுலேயோ வந்து ஆட்டோ இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சி நீங்கள் வந்துக்கலாம் அஜ்மேரா ஃபேஷன்ஸ்க்கு. ஆமாம், ஸோ நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சூரத் வந்தீங்கன்னா தமிழ் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலுமே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து வேறு கடைக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கமிஷன். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அது எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ அஜ்மேரா ஃபேஷனாக அவங்க பேசுகிறத கேட்காம நீங்கள் பாட்டினா அஜ்மேரா ஃபேஷன் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா கூட ட்ரெயின் அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில், ஆட்டோலேயே நீங்கள் வந்துடலாம். வேறங்க அதுதான் ரூமும் வந்து நம்ம நாங்கள் காமிக்கிற ரூமும் வந்து நான் வந்து ஓயோவில் மார்க்கெட் கிட்ட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ரூம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 1000 ரூபாய் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப மோசமாக இருக்காங்க இருந்து. நாங்கள் வந்து எப்பவுமே ஏர்போர்ட் பக்கத்துலேயே கொஞ்சம் 4-5 கிலோமீட்டர். அது உங்கள் பட்ஜெட் தான். இப்போ வந்து நம்ம சௌகரியம் தான். கொஞ்சம் நல்ல ரூமாக வேணும்னா இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2வது போயிட்டு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓயோலே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓயோவில் போட்டிங்கன்னா வீட்டில் அங்கேயே நம்ம புக் பண்ணிடலாம். இங்கே வந்து டேரெக்டாக செக்இன் ஆகிக்கலாம், அதெல்லாம் ஈஸி. அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே வரும்போது எவ்வளோ பட்ஜெட் கம்மி பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ இங்கே நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஆட்டோக்கு தான் போவோம். ஆட்டோவில் போனால் ஈஸியாக வந்துடலாம். கேப்லேயும் நீங்கள் போய்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ போகலாங்களா? இப்போ நாங்கள் ரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அஜ்மேரா கிளம்பிட்டோம். எஸ், அங்கே போயிட்டு இப்போ இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஆட்டோ பிடிச்சி போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் எல்லாத்துக்குமே இங்கே ஓயோ யூஸ் பண்ணிங்கன்னா ஓலா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்டு கம்மி. ஸோ சீக்கிரமாக நீங்கள் போயிடலாம். இங்கேருந்து வந்து எனக்கு அஜ்மேரா 50 rupees சம்திங் தான் ஆகும். இங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணிவிடுவேன், கிளம்பிடுவேன். ஆமாம், 100 rupeesக்குள்ளார தான் வரும். யூஸ்வலாக நீங்கள் அதான் அங்கேருந்து வரீங்கனாலுமே சரி, ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக அஜ்மேரா ஃபேஷன்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓலாவில் வந்து காமிச்சிடும். ஸோ அதேமாதிரி நம்ம இங்கேருந்து புக் பண்ணி போயிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. வெயில் அடிச்சது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காலையிலேயே வந்து நைட்டு எத்தனை மணிக்கு மழை பெய்யுதுன்னு தெரியல. நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா செமையாக மழை ஆரம்பிச்சிச்சு. இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. எஸ், செம்ம மழை, நல்லா இருக்குது. சென்னையில் இருந்தவங்களுக்கு மழையை பார்த்தாலே ஒரே ஹாப்பி தான் எப்பயுமே.
ரகுகுல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் நீங்கள் ஃப்ளோரில் வாங்க போகிறது. ஓகே, ஸோ வந்து இதே நீங்கள் உள்ளே என்ட்ரானிங்கன்னா லிஃப்ட் இருக்கும். ஸோ லிஃப்ட்டில் நீங்கள் எந்த லிஃப்ட்டில் வேணால் போய்க்கலாம். அங்கே அஜ்மேரா ஃபேஷன் சொன்னாலே ஏற்றிப்பாங்க. செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து தேர்ட் ஃப்ளோர். இவங்களோட பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த டைம் நாங்களும் பேக்கிங் தான் போட்டுருவோம். நார்மலாக என்ன பண்ணுவோம், ஸோ இந்த டைம் வந்து நிறைய பர்ச்சேஸ்னால பேக்கிங் போட்டுருவோம். நமஸ்தே ஜி. இந்த தடவை வந்து இடத்த மாற்றிட்டு இருக்காங்க. எப்பவுமே அங்கேருந்து அப்படியே உள்ளே போகும். ரிசப்ஷன் வந்து இப்போ இங்கே வச்சுருக்காங்கன்னா சரி, ஏதாவது ஃப்ளோர் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே இருக்குது அஜ்மேரா ஃபேஷன் ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் உட்காரணும். நம்ம என்ன மொழி அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆள் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், கன்னடா, மலையாளம், அந்த மாதிரி எல்லாமே, தெலுங்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து அவங்க ஆள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம். நம்மளை இப்போ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் ஆள் கேட்டிருக்கோம். வந்தோம்னா அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் முடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம எந்த இடத்துல நம்மளோட கொரியர் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பில் போடவே போகிறோம் நம்ம. எஸ், ஏன்னா வந்து நமக்கு எங்கே நியர்பைன்னு பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறமா இவங்க எங்களுக்கு உங்கள் கிண்டி, போரூரா, கோயம்பேடா அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ நமக்கு வந்து போரூர் நியர்பைனா போரூர் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, இதுக்காகவே வச்சுருக்காங்க. நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு சைன் எல்லாம் வாங்கிட்டு ஸோ அகைன் வந்து பில் போட்டுட்டு நம்ம பார்சலை வந்து கவர் பண்ணுறோம். ஸோ பார்சல் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் அவங்களும் செக் பண்ணி பேக் பண்ணி நமக்கு பேக்கேஜஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அஜ்மேராக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்டோம். நான் ஷாப்பிங் பண்ண வீடியோவை உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். அது இல்லாமல் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடவை இருக்குது, அதுக்கப்புறம் சுடிதார் இருக்குது, லெகங்கா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கும் வந்து ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, லுங்கி, இந்த மாதிரி எல்லாமே சின்ன குழந்தைங்க, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து நல்லா 15-20 வயசு வரைக்கும் கூட அங்கே ட்ரெஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அது தவிர பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா 20 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் போட்டால் தான் அது இங்கே வந்து நமக்கு சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடி, தீபாவளி அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடியே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே வந்து சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அது தவிர டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டோட அட்ரஸ் கொடுத்தாலே அவங்க செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது, எந்த இடத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அங்கே வந்துடும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாலாம் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா, கோயம்பேடு சொன்னாங்க, அதுக்கப்புறம் போரூர் சொன்னாங்க, பல்லாவரம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தாம்பரம். இதுலேருந்து உங்களுக்கு எது கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு போரூர் தான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நமக்கு அங்கே போட்டு விட்றேன் அப்படின்ட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது தவிர வீடியோ காலும் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், வாட்ஸ்அப் காலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவங்களோட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி சீசன் டைமில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அங்கே ஆர்டர் போட்டால் தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வர்றதுக்கு வந்து 1 வாரம் ஆகும். ஒவ்வொரு ஊரை பொறுத்து, அதாவது 5லேருந்து கிட்டத்தட்ட 10 நாள் நமக்கு வந்து ஆகும். ஏரியா பொறுத்து, எந்த இடத்துல இருக்குது அதை பொறுத்து அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து சேர்றதுக்கு டைம் எடுக்கும். தீபாவளி, பொங்கல் டைமு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போடுங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் முன்னாடியே வந்து போட்டிங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக வந்து சேரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே சௌகரியமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு லாபத்தில் நம்ம வந்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.